இந்த ஸ்க்ரீன் பிளே கதையில் வரும்போது இல்லவே இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் இல்லை, எதுவுமே கிடையாது. இந்த பக்கம் வந்தால் வேலைக்காரனில் அவன் ஒருத்தன் தன்னை கூலிப்பட மாதிரி ஃபீல் பண்ணுறான், தான் வந்து தப்பான பொருளை விற்றுட்டு ஃபீல் பண்ணுறான். இதுதான் கதை. அவன் வந்து லோயர் கிளாஸில் போனான்னா அதெல்லாமே பேசிக். ஆனால் இதை விட பெஸ்ட்டாக சொல்ல முடியாது நான் நம்புகிறேன். மேபி யாராவது சொல்லலாம், இவன் கூலிப்படம் ஃபீல் பண்ணணும்னா இவன் ஒருத்தனை கூலிப்படம் சொல்லணும், அவன் இவனை பார்த்து சொல்லணும் சொல்லுன்ற அந்த 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 இங்கே வந்தால் எல்லாமே வந்து தனி ஒருவனில் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணது எல்லாமே நான் முதல்ல என்ஜாய் பண்ணுறேன். டேய் நல்லா பண்ணுறாங்களே, காம்பவுண்ட் தாண்டி ஏறுறாங்க, குதிக்கிறாங்க, அங்கே போகிறாங்க, செயின்ஸ் நாச்சிங்க பிடிக்கிறாங்க, நல்லா இருக்குது, கிழிச்சானுங்க, நானே கேட்க வைக்கிறேன். அப்புறம் என்ன இப்போ வேஸ்ட்டா, நானே கேட்க வைக்கிறேன். இப்போ இந்த கேள்வி சீக்கிரம் பதில் சொல்லு, எனக்கே தெரிஞ்சுக்கணும் போல இருக்குன்னு அந்த கிரியேஷனை, அந்த வாண்ட்டை கிரியேட் பண்ணுறேன் நான் ஆடியன்ஸ் மத்தியில். அதான் சொன்னேன், வாண்ட்டை நான் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறேன். இப்போ ஐடியாவை எது பெஸ்ட்டு டோல்டு ஃபார்மேட், எது பெஸ்ட்டு இம்பேக்ட் தர ஃபார்மேட்டு நம்ம இன்வென்ட் பண்ணணும். அது என்ன பியூட்டின்னா பண்ணி என்ன சொன்னால், அந்த கதை ஒன்று வச்சுருக்கோம் உள்ள, அது ஒன்று வச்சிருக்கும் உள்ளுக்குள்ள கர்ப்பம் வயிற்றுல ஒரு மாதிரி இருக்கும், அந்த கதையை வச்சிருக்கும். டேய் இன்னும் நீ வரடா அப்படின்னு கதை டிமாண்ட் பண்ணுவோம். உன்னை பார்த்து கதை யோசிச்சா சரி, நீ இப்படி சொன்னால் எவனுக்கு புரியும், எவனுக்கும் புரியாது அப்படின்னு அந்த கதை உங்களுக்கு திட்டும். ஒன் டே அந்த ஐடியா வந்த உடனே இதுடா இப்போ சொல்லு, எனக்கான அலங்காரம் பண்ணியிருக்க, எனக்கான தேர் வச்சிருக்க, இதுடா அப்படின்னு அந்த கதை சொல்லும் உனக்கு.